வளமான நாடு, அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக முன்வைக்கப்பட்ட 2025 வரவு செலவு திட்டம் பற்றி பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். அதாவது துண்டு விழும் தொகை பாரிய அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. இது வருங்காலத்தில் இந்த முறையில் செயற்படுவானால் நிச்சயமாக நாம் அந்த துண்டு விழும் தொகை, அதாவது பட்ஜெட் கேப் என்று சொல்லுவோம், இந்த பட்ஜெட் கேப்பை குறைத்து வருகிறார்கள். ஆகவே இதுவும் ஒரு சிறந்த ஒரு முதல் படிக்கல்லாக, அதாவது ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையில் ஒரு பிள்ளையார் சொல்லி என்று சொல்லுவோம், அந்த வகையில் ஒரு சிறந்த முறையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த பட்ஜெட் கேப்பை துண்டு விழும் தொகையை குறைத்துள்ளார்கள் என்றே நான் கருதுகிறேன். பட்ஜெட் ப்ரொபோசலில் ஒரு வரி கூட அதிகரிக்கப்படவில்லை. இது மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கதும் ஒரு சாதனையாகவும் தான் நான் கருதுகிறேன். பொதுவாகவே ஒரு பட்ஜெட் வரும்பொழுது ஏதாவது ஒரு பொருள் குறைந்தது, இன்கம் டாக்ஸ் ரேட் மாறக்கூடியதாக இருக்கும் அல்லது வெட் ரேட், SSCL போன்ற ஏதாவது ஒரு வரியினுடைய விகிதங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும், அது கட்டாயமாகவே இருந்தது. ஆனால் இந்த முறையில் தான் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி, அதாவது என்னென்று சொன்னால் ஏற்கனவே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு வரி கூட அதிகரிக்காமல் இந்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி முன்மொழிந்து ஒரு சாதனை படைத்துள்ளார் என்றே நான் கருதுகின்றேன். அது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் நான் கண்ட வரி அட்வைசர் என்ற முறையில், ஆலோசகர் என்ற முறையில் நான் கண்டிருக்கிறேன். வரியில் எந்த ஒரு மாற்றத்தையும் அரசாங்கம் செய்யவில்லை என்றே சொல்கின்றேன். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இவ்வளவு காலம் வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முறைமையை உருவாக்கியுள்ளார். சரி, இந்த வரவு செலவு திட்டம் எத்தகைய ஒரு மாற்றத்தினை சுட்டி நிற்கிறது, எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தினை இது சுட்டி நிற்கிறது என்பது பற்றி இன்று நாங்கள் விடியும்பலை நிகழ்ச்சியிலே உரையாடுவதற்காக இன்றைய விடியும்பலை நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்துக் கொள்வது பட்டய கணக்காளரும் அதேபோன்று வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சர்மா அவர்களை. வணக்கம் AGS சர்மா அவர்களே. வணக்கம். அப்படி சுகமா இருக்கிறேன். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இனிய காலை வணக்கம். இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஆவணம். ஒரு வருடத்திற்கான ஒரு நாட்டினுடைய நடைமுறைக்கு இருக்கக்கூடிய, இல்லாவிட்டால் செலவுக்கான ஒரு செலவு தலைப்பாக இருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி முதலில் பார்க்கிறீர்கள்? ஆமாம், இலங்கையை பொறுத்தளவில் வரவு செலவு திட்டம் என்றாலே உலகம் முழுவதும் அந்தந்த நாட்டுக்கு மிகவும் முக்கியம். இலங்கையை பொறுத்தளவில் வரவு செலவு திட்டம் என்றால் மிகவும் இரட்டிப்பு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. என்று சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய பாதையை இந்த வரவு செலவு திட்டம் தீர்மானிக்கின்றது. அதாவது இலங்கை தனது பொருளாதார இலக்குகளை நிர்ணயிக்கின்றது முதலாவதாக. பிறகு அந்த இலக்குகளை அடைவதற்கு எந்த வகையான வருமானங்களை தேட வேண்டும், அந்த வருமானத்தை எவ்வாறு, அதாவது நேரடி வரி மூலமாகவும் மறைமுக வரி மூலமாகவும் தேட வேண்டிய இருக்கின்றது. அதே போன்று இந்த முறை அற்ற விதத்திலும் அரசாங்கம் பல முறையில் வருமானங்களை எவ்வாறு தேடப் போகின்றது என்பதையும் அதில் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவில் காணக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாது அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு மக்களுடைய சேவைகளை, உணவு, உடை, உறையில் போன்ற சேவைகளை நிச்சயமாக ஒரு அரசாங்கமானது செய்ய வேண்டிய நிலை உள்ளது. ஆகவே அந்த முறையில் அரசாங்கமானது எவ்வாறு வருமானத்தினை உரிய முறையில், அதாவது வேல்யூ ஃபார் மணி என்று சொல்வார்கள், அதாவது அரசாங்கத்துக்கு லாபம் நோக்கிய செயல் அல்ல, அதாவது மக்களுடைய தேவைகளை தங்கு தடையின்றி செய்ய வேண்டிய நிர்பந்தம், கடமை இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் அந்த சேவைகளை எந்த வகையிலாவது ஒவ்வொரு அரசாங்கமும் செய்ய வேண்டும். அந்த முறையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் அமைகின்றது. ஒரு நாட்டுடைய பொருளாதார இலக்கு, அது மாத்திரமல்ல பொருளாதார இலக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு வருஷமாக இருக்காது. இந்த பொருளாதார, அதாவது தொலை தூர நோக்கியமாக 10 வருஷ பிளானாக இருக்கலாம், 20 வருஷ பிளானாக இருக்கலாம். அந்த முறையில் பொருளாதார திட்டங்கள் இதில் அமையப்பெறுகின்றது. அந்த திட்டங்களுக்கு எவ்வாறு ஒரு வருடத்துக்குள் வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும், குறுகிய மீடியம் டேர்மில் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், அது மாத்திரமல்லாது கூடிய காலத்தில் 3 வருடத்துக்கு மேலமாக அந்த திட்டங்கள் இந்த வகையான வருமானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற முறையும் இதில் இனங்காணப்படுகின்றது. அதே போன்று செலவுகளும் அந்த வருஷத்துக்குரிய செலவாகும். அதாவது இந்த வரவு செலவு 26ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு என்ன வகையான செலவுகளை செய்ய முடியும், அதே போன்று அந்த செலவுகள் மாத்திரமல்லாது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வகையில் என்னென்ன செலவுகள் செய்ய முடியும், அவ்வாறு நிதி இல்லாத விடத்து எவ்வாறு அதை கையாள போகின்றார்கள் போன்ற
போன்ற பல திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் இலங்கையில் வாழ் ஒவ்வொருவரும், அதாவது சாதாரண மக்களாக கூட இருக்கலாம் அல்லது அரசு ஊழியராக கூட இருக்கலாம், நிறுவனம் அதாவது தொழில் செய்பவராக கூட இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் இந்த பட்ஜெட் முன்மொழிவு என்பது நிச்சயமாக ஒரு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் ஒரு ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன். இது 80வது வரவு செலவு திட்டமாக அமைகிறது. இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே வரவு செலவு இதற்கு இடையேயான அந்த இடைப்பட்ட தொகை, துண்டு விழுகின்ற தொகை என்பது எப்போதுமே அதிகரித்த ஒரு நிலை போக்கை பார்த்திருக்கிறோம். ஆனால் இம்முறை அது ஒரு மாற்றத்தினை சூட்டி நிற்கிறது அல்லவா ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே? ஆமாம், நல்ல முறையில் நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். என்ன சொன்னால், பொதுவாகவே நமது பல தசாப்தங்களாக நமது இலங்கை அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்படுகின்ற வரவு செலவு திட்டம் துண்டு விழும் தொகை என்று சொல்வோம். அதாவது வரவுக்கு கூடிய செலவைத்தான் நாம் கொண்டு வருகின்றோம். ஆனால் கடந்த காலத்தில் ஜனாதிபதி மிகவும் நுணுக்கமாக அதை உணர்ந்து முதல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார், இந்த துண்டு விழும் தொகையை படிப்படியாக குறைத்து ஜிடிபிக்கு ஏற்ற வகையில் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை பெர்சன்டேஜ் முறையில் அதிகரிக்க வேண்டும். எவ்வாறாயினும் நாம் அதிகரித்ததன் வாயிலாகத்தான் அந்த துண்டு விழும் தொகையை குறைக்க முடியும் என்ற முறையில் வரவு செலவு திட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த முறையில் இந்த முறை, அதாவது துண்டு விழும் தொகை பாரிய அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. இது வருங்காலத்தில் இந்த முறையில் செயற்படுவானால் நிச்சயமாக நாம் அந்த துண்டு விழும் தொகை, அதாவது பட்ஜெட் கேப் என்று சொல்லுவோம், வருமானத்தையும் விட கூடிய செலவு தன்மை என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால், அதாவது அரசாங்கம் எந்த வகையிலாவது மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும். ஆகவே வருமானம் இல்லாத விடத்திலும் கடன் எடுத்து கூட செய்ய வேண்டும். ஆகவே இந்த தொகைதான் துண்டு விழும் தொகை என்று சொல்லுவோம். அரசாங்கம் ஆகவே தமது செலவுகளை எந்த வகையிலாவது வருமானத்தை தன்னால் ஈட்டிக்கொண்டு அதன் மூலம் செய்ய முடியும், எவ்வாறு செய்ய போகின்றது என்பதைத்தான் இந்த பட்ஜெட் கேப்பை குறைத்து வருகிறார்கள். ஆகவே இதுவும் ஒரு சிறந்த ஒரு முதல் படிக்கல்லாக, அதாவது ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையில் ஒரு பிள்ளையார் சொல்லி என்று சொல்லுவோம், அந்த வகையில் ஒரு சிறந்த முறையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த பட்ஜெட் கேப்பை, துண்டு விழும் தொகையை குறைத்துள்ளார்கள் என்றே நான் கருதுகின்றேன். எதிர்வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு முன்பாக தற்போது இன்றிலிருந்து தொடர்ந்து 2வது வாசிப்பு மீதான விவாதம், அதனைத் தொடர்ந்து குழுநிலை அடிப்படையிலான விவாதம் என்று இந்த உயரிய சபையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது கருத்துக்களை தெரிவித்து விவாதிக்க இருக்கின்றார்கள். முதலில் நாங்கள் அரச துறை பற்றி இம்முறை பாதீட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பட்டய கணக்காளர் மற்றும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் என்கிற ரீதியிலே ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே. ஆமாம், இந்த பொருளாதார ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட இந்த பட்ஜெட் ப்ரொபோசல், பட்ஜெட் அதாவது பாதுகாப்பு அறிக்கையானது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கின்றது நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பாதுகாப்பில் அரசாங்கம் என்ன, ஜனாதிபதி என்ன இனங்கண்டுள்ளார் என்றால், இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் அமைப்பை சீர் செய்கின்றார். அந்த சீர் செய்துகிறார். ஏன்னு சொன்னால், இலங்கையினுடைய பொருளாதார அமைப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த திறம்பட இல்லாது காணப்படும். அந்த பொருளாதார சீரமைப்பை யார் மூலம் செய்ய முடியும் என்று சொன்னால், நிச்சயமாக அரசாங்கத்திற்கு வேலை செய்கின்ற அரச துறை ஊழியர் மூலமாகத்தான் செய்ய முடியும். அந்த அரச துறை ஊழியர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்றால், அரச நிர்வாகத்தில் இருக்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டுதான் இந்த செயலாற்றம் வருகின்றது. பல கடந்த காலங்களில் ஒரு குறையாக இருந்தது அரசாங்க துறையினுடைய சேவையின் திறன், அதாவது எஃபிஷியன்சி லெவல் தனியார் போன்ற திறன் இல்லாது காணப்படுகின்றது, ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவதாக, வெளிநாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தின் மூலம் பெறப்படுகின்ற சேவை போன்று இலங்கையில் இல்லையே என்ற ஒரு குறை தொடர் தேர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் இந்த முறையில் பட்ஜெட் ப்ரொபோசல் அரசாங்க ஜனாதிபதி மிகவும் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் கூறியிருந்தால், அதாவது அரச துறையின் திறன் நிச்சயமாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த திறன் இருந்தாலும் இலங்கையில் பாரிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்றால், லஞ்ச ஊழல் போன்ற ஏற்றுக்கொள்ள முடியாத முறைமை காணப்படும். இவ்வளவுதான் சொன்னாலும் அது இருக்கின்றது. ஆகவே அந்த தன்மையையும் இல்லாதொழிக்க ஒரு நம்பகத்தன்மையான ஒரு அரச கட்டமைப்பை உருவாக்க ஜனாதிபதி முன் வைத்துள்ளார் என்றே நான் கருதுகின்றேன். அதாவது அரச துறையின் திறன் மற்றும் நம்பகத்தன்மையை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் தான் இந்த வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். இது மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதாவது எவ்வாறு நாங்கள் பட்ஜெட்
பட்ஜெட்டை தயார்படுத்தினாலும் அதை கொள்கை ரீதியாகவும் செயலாற்றும் திறனும் அந்த அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்க துறைக்குத்தான் இருக்குது. ஆகவே அந்த கட்டமைப்பை, அதாவது ஒரு வாட்டர் டேங்கில் ஒரு டேங்க் ஓட்டையாக இருந்தால் எவ்வளவுதான் நீரை கொண்டு வந்தாலும் நீர் ரொம்பாது. ஆகவே அந்த நிர்வாக சீரமைப்பை மிகவும் திறம்பட அவர் இனங்கண்டு அதுக்கு உகந்ததாகத்தான் திட்டங்களை கொண்டுள்ளார். உதாரணமாக அரசாங்க ஊழியர்களுக்கான வங்கிக் கடனை திட்டமாக ஜனாதிபதி 500 மில்லியன் நிதி ஒதுக்கியுள்ளார். இது மிகவும் முக்கியமானது. என்று சொன்னால் தனியார் துறையினர் இதை தங்களுடைய சொத்துக்களை வைத்து பல முறையில் வங்கிக் கடனை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த தன்மை இல்லாத காரணத்தால் அரசாங்க மொழிந்து 500 மில்லியன் இதுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நான் வரவேற்கத்தக்கது என்று நான் கருதுகிறேன். மிகவும் முக்கியமாக அடுத்ததாக அந்த ஆசிரியர், அதாவது கஷ்ட பிரதேசத்தில் வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கான ஊதிய உயர்வை கூட கொடுத்துள்ளார். அதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது மிகவும் முக்கியமானது. என்று சொன்னால் நமது இன்றைய சந்ததியின் இன்றைய இளைஞர்கள் தான் வருங்கால நமது இளைஞர்களாக வரப்போன்ற. ஆகவே நமது கல்வி நமது நாட்டுக்கு மிகவும் முக்கியம். ஆகவே அதற்கு வழங்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும், அதாவது ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் இந்த சலுகை நிச்சயமாக வரவேற்கத்தக்கதாகவும் அவர்கள் தங்களுடைய செயலை இன்னும் திறம்பட ஊக்குவிக்கமாக அமையப் போகின்றது என்று நான் கருதுகின்றேன். அது மாத்திரமல்லாது அரசாங்க நிறுவனங்களில் இனி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்டாயமாக்கப்பட்டு வருகின்றது. அதாவது கவர்மெண்ட் மற்ற பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்றவை இனங்காணப்பட்டு அதைத்தான் இனி அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்ற முறையில் வரப்போகின்றது. அதாவது வெளிநாடுகள் பார்த்திருப்போம், அரசாங்க சேவை மூலமாக உடனடியாகவும் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர், அதாவது அவர்களுடைய செயல் நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்து வருகின்றோம். இப்பொழுது பாஸ்போர்ட் ஆபீஸில் பார்த்திருப்போம், நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தால் அக்னாலஜ்மெண்ட் வருகின்றது, பிறகு ப்ரோசஸ் நடக்கின்றது என்று வருகிறது, பிறகு பாஸ்போர்ட் ரெடி என்ற முறையில் வருவது போன்று, பாஸ்போர்ட் ஆபீஸில் இருப்பது போன்று ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்களிலும் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மரை அரசாங்கம், அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வர போகின்றார்கள். இது மிகவும் மிகவும் முக்கியமானது. இதன் மூலமாக மக்களும் ஒரு விழிப்புடன் இருக்க போகின்றார்கள். அதே போன்று அரசாங்கத்தினுடைய திறன் மிகவும் மிகவும் உச்ச நிலையை அடைய போகின்றது. இதன் மூலமாக அரசாங்கம் தமது கொள்கைகளை முறையான முறையில் அமுல்படுத்தி எதிர்பார்த்த வருமான இலக்குகளையும் பொருளாதார இலக்குகளை நிச்சயமாக அடையக்கூடிய ஒரு நல்லொரு முறையாகத்தான் காணப்படுகின்றேன். மற்றும் அரசாங்க நிறுவனங்களின் நிதி ஒழுங்குமுறையை, அதாவது 10 முக்கிய நிறுவனங்கள் இழப்புகள், அதாவது அரசாங்கத்தினால் மேனேஜ் பண்ணப்படுகின்ற 10 இனங்காணப்பட்ட நிறுவனங்களில் பாரிய இழப்புகள் தொடர்ச்சியாக காணப்படுகிறது. அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு பாரிய நிதி ஒதுக்கீடு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தின் நிறுவனங்களை அவர் ஒழுங்குமுறைப்படுத்தி அவற்றை ஒரு ப்ராஃபிட் சென்டராக, அதாவது இவ்வளவு காலம் அவர்களுக்கு அரசாங்கம் அதிக பணத்தை ஒதுக்கித்தான் அதை ஒரு முன்பு கொடுத்து வருகின்றார்கள். இனி வருங்காலத்தில் அந்தந்த இனங்காணப்பட்ட லாபமற்ற நிறுவனங்கள் தாங்களே தங்களை சமாளிக்க வேண்டிய நிர்பந்த முறையிலும் அதன் மூலமாக அந்த நட்டத்தில் இருந்த அரசாங்க நிறுவனத்தின் மூலமாக கூட அரசாங்கம் வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்துள்ளார்கள். ஆகவே இந்த நிதி, அதாவது நிறுவனங்களின் அந்த நிதி முகாமைத்துவத்தை மற்றும் அவர்களுடைய ஒழுங்குமுறையை சரிப்படுத்துவதற்காக 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் கருதுகின்றேன். மற்றும் அரசாங்க வாகனங்கள் மற்றும் இயங்குவதற்கான நவீனமயங்கள் நாங்கள் பார்த்திருப்போம். அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஒரு செல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த மற்றும் உதாரணமாக அவர்களுடைய சேவைகளை செய்யும் மூலமாக பல சேவைகள் தேவைப்படுகிறது. ஆக அந்த வகையிலும் வாகனங்களுக்கும் இயந்திரங்களும் நவீனமாக்கலுக்காக 12,500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆகவே இந்த வகையான பல அரசு துறை அதிகாரிகளுக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கும் ஊக்குவிப்பு வழங்கியிருப்பதன் மூலமாக அரசு துறை ஒரு சிறந்த ஒரு திறனையும் அதே நேரம் நம்பகத்தன்மையையும் ஒரு டிஜிட்டல் முறையில் வழங்குவதன் மூலமாக மக்களுடைய, அதாவது வேல்யூ ஃபார் மணி கூட நிலை பெறப் போகின்றது. அதன் மூலமாக அரசனுடைய சேவை வழங்கும் இன்னும் கூடுதலாக வரப்போகின்றது. ஆகவே அரசாங்கமும் இனி தமது செய்கின்ற நிறுவனங்களில் லாபத்தை ஈட்டப் போகின்றது. இந்த வகையில் அரசாங்கம் ஒரு சிறந்த முறையில் அதாவது அரசு துறைக்கு இந்த வகையான பல நன்மைகளை வழங்கியுள்ளதாகவே நான் பார்க்கின்றேன்.
இன்று நாம் விடியும்பளை நிகழ்ச்சியின் ஊடாக பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விடியும்பளை நிகழ்ச்சியிலே நாங்கள் இம்முறை பாதுகாடு இல்லையென்றால் வரவு செலவு திட்டம் நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் அது சட்ட மூலமாக முன்வைக்கப்பட்ட இப்பொழுது இரண்டாவது வாசிப்பு ஜனாதிபதி அவர்களினால் கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது. 2026 ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டம் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பொருளாதார ஒழுக்கத்தினை கொண்டிருப்பதாக இலங்கை வர்த்தக சபையினுடைய தலைவர் கிருஷான் பாலேந்திரா தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக முதலீடுகளுக்குள் நுழைவதற்காக தனியார் துறைக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 வரவு செலவு திட்டம் குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது, பல ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் குறைந்த பணவீக்கம் மற்றும் நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் குறைந்த வட்டி வீதங்கள் ஆகியவற்றினை காண்கிறோம். காலப்போக்கிலே தனியார் துறையிலே அதிகரித்து வருகின்ற இந்த நம்பிக்கை நாட்டிற்கு ஒரு நல்ல மாற்றத்தினை கொண்டு வரும். இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ள மிக முக்கியமான காரணிகளாக இதனை நாங்கள் பார்க்கிறோம். பொருளாதார ஒழுக்கத்தை பேணுவதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த ஒழுக்கம் தனியார் வணிகங்கள் செயல்படுகின்ற அல்லது வெற்றி பெறுகின்ற விதத்திலே பெரிதும் தாக்கம் செலுத்தும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை வர்த்தக சபையினுடைய தலைவர் கிருஷான் பாலேந்திரா அவர்கள். பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, நீங்கள் சொன்னது போன்று இந்த தனியார் துறை சார்ந்த விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதே போன்று இந்த நிதி ஒழுக்கம் பற்றி சொல்லுகின்ற போது முதலீடுகளை எப்படி அது கவரப்போகிறது என்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு உதாரணத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த காலங்களிலே இலங்கையிலே முதலீட்டாளர்களுக்கு கூட தனியார் முதலீட்டாளர்களுக்கு அதேபோல் நேரடி முதலீட்டாளர்களுக்கு எந்தவித ஒரு அங்கீகாரமும் இல்லையென்றால் பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலைமை காணப்பட்டது. அதாவது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கு ஒரு விமான பயணச்சீட்டை தர முடியாது என்று சொன்னதற்கு காரணமாக ஒரு முதலீட்டாளரை இரவோடு இரவாக அகற்ற வேண்டிய ஒரு சூழல் நிர்பந்தம் காணப்பட்டது. இரவோடு இரவாக முதலீட்டாளர்கள் இப்படியாக விரட்டுகின்ற தன்மை காணப்பட்டது. ஆனால் இப்ப அப்படி அல்ல. நாங்கள் இதற்கான ஒரு சட்டமூலத்தை சட்டத்தை கொண்டு வந்து முதலீடுகின்றவர்களுக்கான பாதுகாப்பினை நாங்கள் வரையறுப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த நிதி ஒழுக்கம் பற்றி கிருஷான் பாலேந்திரா அவர்களுடைய கருத்தோடு நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த, அதாவது ஜோன் கில்ஸ் போன்ற நிறுவனத்தின் ஒரு சேர்மனாக இருக்கின்றார். அது நிச்சயமாக அவருடைய பார்வை தனியார் பார்வையின் ஒரு பெரிய அங்கமாகத்தான் இருக்க போகின்றது. ஆகவே அது உண்மையாகவே அதுவும் ஒரு சரியான கருத்தா என்று சொன்னால் ஃபைனான்சியல் டிசிப்ளின், அதாவது அரசாங்கம் இந்த பட்ஜெட் முன்மொழிவில் என்ன முறையாக அமைத்துள்ளார்கள் என்றால், பொருளாதாரத்தை ஏற்கனவே நான் கூறியது போன்று பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்று முறையில் தான் இது, அதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் அவர்கள் அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் முக்கியமாக கருதி அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் அவர்கள் செய்துள்ளார்கள். அதாவது என்ன சொன்னால், ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பு இருந்தால்தான் அந்த திட்டத்தின் மூலமாக அரசாங்கத்துடைய பாதுகாப்பு திட்டங்கள் கொள்கை ரீதியாக பலனை பெற வேண்டும். ஆகவே ஒரு நாட்டினுடைய பொருளாதார முறைமை, பொருளாதார அமைப்பு, பொருளாதார செயற்பாடு முறையாக இருந்தால்தான் அதன் மூலமாக பெறப்படுகின்ற அதாவது ரிசல்ட்ஸ் என்று சொல்லுவோம், அதன் மூலமாக பெறப்படுகின்ற எங்களுடைய விளைவுகளும் எதிர்பார்த்த முறையில் அமையும். ஆகவே இந்த கடந்த காலத்தில் நாம் பார்த்திருப்போம், சிறந்த பொருளாதார கொள்கையில் வந்திருந்தாலும் நீங்கள் சொன்னது போன்று பல வெளிநாட்டவர்கள் வந்தாலும் இங்கு சிஸ்டம், அதாவது ஒரு ஒழுங்கான பொருளாதார கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பாரிய ஒரு தீமைகளையும், அதாவது அனுகூல பிரதிகூலத்தை நாம் அனுபவித்து வந்தோம். ஆனால் இந்த முறையில் இந்த பட்ஜெட் ப்ரொபோசல் மூலமாக அரசாங்கம் ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி தனியார் துறை மற்றும் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற முதலீட்டாளர்களை எவ்வாறு இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் வரவேற்று அவர்களுக்கு ஏற்ற முறையில் இந்த நாட்டினுடைய கொள்கைக்கு ஏற்ற எமது நாட்டில் இயங்குகின்ற செயலாற்றப்படுத்துகின்ற செயலில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு உட்படுத்த முறையில் எமது திட்டங்களை வழங்குவதன் மூலமாக நாட்டினையும் ஒரு அபிவிருத்தியை நோக்கிய பயணமாகவும் அதே நேரத்தில் பல தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக முறையில் கூட பல முறையை உருவாக்க போகின்றார்கள். அது நிச்சயமாக கைகூடும் என்றே நான் நம்புகின்றேன். அதன் மூலமாக பல ஏற்றுமதி துறை கூட பல ஏற்றுமதி துறையை கூட இனங்கண்டுள்ளார்கள். அந்த வகையில் கூட நமக்கு புதிய
வேலை வாய்ப்பு வரப்போகின்றது. நாங்கள் ஒரு டிஜிட்டல் மயமா உலகத்தை நோக்கி போகின்றோம். அந்த வகையில் பல டிஜிட்டல் முன்மொழிவுகள் கூட வைக்கப்பட்டது. ஆகவே இந்த பொருளாதார கட்டமைப்பு மாற்றத்தின் ஒரு சிறந்த முறையாகத்தான் காணுகின்றேன். இதன் மூலமாக எமது நாடு பாரிய ஒரு வளர்ச்சியை ஒரு குறுகிய காலத்தில் இனங்கண்ட முடியும் என்றே நான் கருதுகின்றேன். நேர்களே, இன்றைய விடியும்பலை நிகழ்ச்சியிலே பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் எங்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே 2023 ஆண்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நேரடி முதலீடு 737 மில்லியனாக இருந்தாலும் 2024 அது 614 மில்லியனாக குறைந்தது. இப்பொழுது 2025 தற்போது வரை நேரடி முதலீடு 823 மில்லியனாக அதிகரித்திருக்கின்ற தன்மையானது முதலீட்டாளர்கள் எமது நாட்டினுடைய பொருளியல் நிலவரங்கள் குறித்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினை அங்கே சுட்டிக்காட்டுவதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று இனி வருகின்ற காலங்களிலே நிதி அமைச்சனுடைய இணையதளத்தினூடாக யார் யாருக்கு வரி நிவாரணம் வழங்கப்படுகிறது என்பது பகிரங்கப்படுத்தப்படும். தங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு என்கின்ற ரீதியிலே வரி நிவாரணம் வழங்கப்படுகின்ற அந்த தன்மை இருக்க மாட்டாது என்கின்ற விடயத்தையும் தன்னுடைய உரையிலே தெரிவித்திருந்தார். அதுவும் கூட இந்த ஒழுக்க முறை சார்ந்த விடயங்களுக்குள் வருகிறது. பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, நாங்கள் அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் வரி முகாமைத்துவ ஆலோசகராக இருக்கின்றீர்கள். நமது நாடு ஒரு வங்குரோத்தடைந்த நிலையிலிருந்து தற்போது, அதாவது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார், நிதி நிலவரம் தகர்த்தெறியப்பட்ட நிலையிலேயே நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்படுத்துவோம் என்றுதான் தன்னுடைய உரையினை ஆரம்பித்திருந்தார். எனவே இந்த வரி சார்ந்த மாற்றங்கள் எவற்றை புலப்படுத்துகின்றன இம்முறை பாதீட்டிலே? ஆமாம், நல்ல சிறந்த கேள்வி. என்று சொன்னால் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த வரியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக அதாவது நீங்கள் சொன்னது போன்று பாரிய பொருளாதார சீரழிவில் இருந்து பொருளாதார, அது மாத்திரமல்லாது வங்குரோத்து அடைந்த நிலையில் இருந்து இந்த அரசாங்கம் தனது செயற்பாடை தொடங்கியது. அதாவது மிகவும் மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை, யாருமே இதை எடுத்து செய்ய முடியாத நிலையில் கூட இந்த அரசாங்கம் மிகவும், போன முறை கூட நாங்கள் அது உண்மையாக பட்ஜெட் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்த காலத்தின் ஒரு குறுகிய இன்டரிம் பட்ஜெட் முறையாகத்தான் வருது. ஆனால் இந்த முறைதான் நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட்டாக இருக்கின்றது. ஏன்னா அவர்களுடைய முழு கொள்கை ரீதியான முறைமை இந்த பாதத்தில் தான் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டது. அந்த முதல் வரவு செலவு திட்டமே உண்மையாகவே இவ்வளவு காலமும் வரி செலுத்துவோர்களுக்கு மிகவும் மிகவும் பயனுள்ளதாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பட்ஜெட் ப்ரொபோசலில் ஒரு வரி கூட அதிகரிக்கப்படவில்லை. இது மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கதும் ஒரு சாதனையாகவும் தான் நான் கருதுகிறேன். பொதுவாகவே ஒரு பட்ஜெட் வரும்பொழுது ஏதாவது ஒரு பொருள் குறைந்தது, சிகரெட் விலையாக இருக்கலாம், அல்லது லிக்கர் பிரைஸ் ஆக இருக்கலாம், அல்லது இன்கம் டாக்ஸ் ரேட் மாறக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வெட் ரேட், SSCL போன்ற ஏதாவது ஒரு வரியினுடைய விகிதங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும். அது கட்டாயமாகவே இருந்தது. ஆனால் இந்த முறையில் தான் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி, அதாவது என்னென்று சொன்னால் ஏற்கனவே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு வரி கூட அதிகரிக்காமல் இந்த அரசாங்க வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி முன்மொழிந்து ஒரு சாதனை படைத்துள்ளார் என்றே நான் கருதுகின்றேன். அது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் நான் கண்ட வரி அட்வைசர் என்ற முறையில், ஆலோசகர் என்ற முறையில் நான் கண்டிருக்கிறேன். வரியில் எந்த ஒரு மாற்றத்தையும் அரசாங்கம் செய்யவில்லை என்றே சொல்கின்றேன். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இவ்வளவு காலம் வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முறைமையை உருவாக்கியுள்ளார். அது என்ன என்று சொன்னால், நாங்கள் பார்த்திருப்போம், இவ்வளவு காலம் வரி செலுத்துபவர்கள் சொல்லுகின்ற ஒரு வசனம் என்னென்று சொன்னால், வரி செலுத்துபவர்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கை பெர்சன்டேஜாக இருக்கின்றார்கள். அதே நேரம் வரி செலுத்துபவர்கள் தான் மீண்டும் மீண்டும் அந்த உள்நாட்டு இறைவனை திணைக்களத்தினால், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டால் பல தொல்லைகளுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உருவாகி அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டின் மூலம் ஜனாதிபதி வரி செலுத்தாதவர்களை வரி கட்டமைப்புக்குள் கொண்டு வந்துள்ளார். அதுதான் இதில் மிகவும் மிகவும் ஒரு சக்சஸ் என்றே நான் கருதுகின்றேன். அதாவது இது எவ்வாறு அவர் செயற்படுத்த போகின்றார் என்று சொன்னால், வெட்டையும் SSCL த்ரெஷ்ஹோல்ட், அதாவது வெட் மற்றும் SSCL என்கின்ற 2 மறைமுக வரி வரம்பை மிகவும் மிகவும் குறைத்துள்ளார். அதாவது 60 மில்லியனாக, ஒரு ஆண்டுக்கு 60 மில்லியனாக உள்ள புரள்வு, அதாவது ஒரு வருமானம், ஒரு டேர்ன் ஓவராக இருந்தால் 60 மில்லியன் வரையும் தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. இந்த 60 மில்லியனை
ஜனவரி அதாவது ஏப்ரல் 1 2026 முதல் 30 மில்லியனாக குறைத்துள்ளார். அது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு வியாபாரம் செய்வர்களாக இருந்தாலும் வியாபார புரள்வு 30 மில்லியனுக்கு கூடுதலாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வெட் என்ற சட்டத்து வரியையும் SSCL என்ற வரியையும் நிச்சயமாக வரம்புக்குள் கொண்டு வர உள்வாங்கப்பட்டுள்ளார். இதன் மூலமாக நான் நினைக்கிறேன் இலங்கையில் உள்ள அனைத்து நிறுவனங்களும், அதாவது சிறிய மற்றும் நடுத்தர SME செக்டர்ஸ் கூட இதில் உள்ளுக்கு வரப்போகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு பிரஜையும், அதாவது வரி செலுத்த வேண்டிய ஒவ்வொருவரும் வரியை செலுத்தினாலே, அடிக்கடி நான் சொல்லுவது சொன்னால், நமக்கு ஒவ்வொரு முறையாக வரி செலுத்துவர்கள் வரியை செலுத்தினாலே எமது நாட்டுக்கு IMF-ம் தேவையில்லை, ADB-யும் தேவையில்லை, யாரும் கடன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நாமே இது எமது தேவையை வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். அந்த முறையில் அரசாங்கம் ஜனாதிபதி என்ன செய்துள்ளார் என்றால், இந்த SSCL மற்றும் வெட்டுக்குரிய த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை 60 மில்லியனிலிருந்து 30 மில்லியனாக குறைத்துள்ளார். அதாவது சுருக்கமாக சொன்னால், குவார்டர்லி நீங்க பாத்தீங்கன்னா 30 மில்லியனை 4 பிரித்தால் வரப்போகின்றது. ஆகவே சுருக்கமாக இலகுவாக சொன்னால், ஒரு நாளைக்கு 10, அதாவது 1 லட்சத்துக்கு அதிகமாக யார் யார் விற்பனை, அதாவது புரள்வு செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இனி வரிக்குள் உள்வாங்கப்பட போகின்றார்கள். இதுதான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் என்று சொல்கிறார். இதுதான் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இந்த முறையான வரி விரிவாக்கம் தான் அங்கே நடைபெறுகின்றது. அதனைத்தான் எமது ஜனாதிபதியும் மிகவும் திறம்பட இந்த வரி ஸ்ட்ரக்சரை மாற்றியுள்ளார்கள். இதுதான் நான் கண்ட வரி மாற்றமாக இருக்கின்றது. மற்றும்படி வெட் வரி இப்பொழுது 18% இருக்கின்றது. அதில் எந்த விதமாக மாற்றமும் இல்லை. SSCL 2.5 இருக்கின்றது. அதில் கூட அவர்கள் அந்த வரியை கூட அதிகரிக்கவில்லை. மற்றும்படி தனியார் வருமான வரி 18 லட்சம் வரையும் டாக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் மாற்றமில்லை. வரி 6, 12, 18, 24, 30, 36 வரை இந்த வரி ஸ்லப் கூட, அதில் கூட மாற்றம் செய்யவில்லை. அது கூட பொதுவாக வரியை அதிகரிப்பார்கள், அது கூட இல்லை. மற்றும் தனியார் கம்பெனிகளுக்கு 30% வரி இருக்கின்றது, அதை கூட அதிகரிக்கவில்லை. ஆகவே ஒரு வரியை கூட அதிகரிக்காமல் அதை செய்தது. ஆகவே தனியார் துறைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல முறையாகத்தான் இருக்க போன்று நான் கருதுகின்றேன். அது மாத்திரமல்லாது அரசாங்க நிறுவனங்களின் பங்களிப்பு கட்டாயமாக தனியார் துறை போன்று இயங்க வேண்டும் என்ற முறையில் அரசாங்கம் தமது கையில் உள்ள நிறுவனங்களுக்கும் ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளினை உருவாக்கியுள்ளார்கள். ஏனென்று நாங்கள் பார்த்திருப்போம், தனியார் துறைக்கு நாங்கள் ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி, தனியார் நிறுவனங்களும் தமக்கு ஒரு டார்கெட்டை வைத்து தமது தொழில், அதாவது எம்ப்ளாயீஸை கஷ்டப்படுத்தியோ ஏதோ செய்து அந்த இலக்கை அடைகின்றார்கள். ஆனால் அரசாங்க வேலை செய்வதற்கு இவ்வாறான ஒரு அரசாங்கத்துடைய கொள்கை இருந்தாலும் அதில் வேலை செய்ய அரச ஊழியர்களுக்கு ஒரு நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. செய்யாவிடத்தும் அவர்களுக்கு மாதம் சம்பளம் வரப்போகின்றது. ஆனால் அந்த நிலைமை கூட மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே அரசாங்கம் என்ன கண்டதுன்னா, தமது கையில் உள்ள நிறுவனங்கள் நிச்சயமாக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை உருவாக்கியுள்ளார்கள். அதே போன்று அரசாங்கம் கூட தமது கையில் உள்ள சில வியாபார கட்டணங்களை, லைசன்ஸ்கள் கட்டணங்களை அதிகரித்த வாயிலாக கூட அரசாங்கம் கூட தமது வருமானத்தை உயர்த்தியுள்ளது. அதாவது எவ்வாறு தனியார் துறைக்கு சொல்லுவது போன்று தமக்கு தாமே சொல்லி தமதுடைய செயற்பாடு கூட, அதாவது செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லுவோம், அந்த முறையில் கூட ஜனாதிபதி பல திட்டங்களை இனங்காண்டு அரசாங்கத்தின் வளப்பன் லைசன்ஸ், உதாரணமாக நாங்கள் லிக்க லைசன்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ், அதனுடைய கட்டணங்களை அதிகரித்துள்ள வாயிலாக அரசாங்கம் பல வருமானங்களை, அதிகரித்த வருமானங்களை ஈட்டிக்கொள்ள போடுவார் கருதுகின்றேன். மற்றும் நிதி நிலைத்தன்மை புதிய பாதை, அதாவது அரசாங்கத்தினுடைய இனி செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் இன்டர்னல் ஆடிட், அரசாங்க அதிகாரி, அதாவது கவர்மெண்ட் ஆடிட் அதை முறையாக கையாள போகின்றார்கள். அந்த வகையில் அரசாங்க அதிகாரிகள் தமது செயற்திட்டங்களுக்கு முறையாக செயற்பட்டுள்ளார்களா, அதற்குரிய ஏன் அது கட்டமைப்பு அந்த கொள்கை பெறவில்லை, ஏன் அந்த திட்டமிட்ட இலக்கு அடையவில்லை போன்ற பல கேள்விகளுக்கு பதிலளிக்க போன்றால். ஆகவே இதன் மூலமாக, இந்த வரி அமைப்பு மூலமாக தனியார் துறைக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்ததோ அதனை போன்று அரசாங்க நிறுவனங்க அதிகாரிகளுக்கும் கொடுத்து இந்த முறையில் அரசாங்கமானது பொதுமக்களுக்கு ஏற்கனவே வரி செலுத்துபவர்களுக்கு எந்த ஒரு புதிய வரியை கூட அறவிடவில்லை. ஆனால் இந்த டாக்ஸ் பேஸை அதிகரித்து உண்மையாகவே ஏற்கனவே வரி செலுத்துபவர்களுடைய சுமையை கொஞ்சம் குறைத்துள்ளார்கள் என்றே நான் கருதுகின்றேன்.
இதே போல நான் இப்போ சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முன்மொழிவிலே நிதி ஒதுக்கீடுகள் பற்றி பாடசாலை கல்விக்காக 537 பில்லியன், அதுபோன்று பல்கலைக்கழக கல்வி அமைப்புக்காக 133 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் தொழிற்கல்விக்காக 20 பில்லியன், விஞ்ஞான மற்றும் அறிவியல் துறை சார்ந்த மேம்பாடுகளுக்காக 7.1 பில்லியன், அதே போன்றுதான் சமய சார்ந்த கல்விகளுக்காக 1.3 பில்லியன், அங்கே அறநெறி கல்விக்காக, அதே போன்று கிராமிய அபிவிருத்திக்காக, வைத்தியசாலைகளுக்காக 40, அதாவது வைத்தியசாலை கட்டமைப்புக்காக 43.4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த வைத்தியசாலை செயன்முறைகளை நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக 363 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேசிய உள்நாட்டு மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு ஆயுர்வேத மற்றும் தேசிய சித்த மருத்துவத்துறை சார்ந்த அபிவிருத்திக்காக. இதற்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் துறை சார்ந்த வீதி கட்டமைப்புகளுக்காக 324 பில்லியன் ரூபாய் வீதி கட்டமைப்புக்காக, அதே போன்று பாலங்களுக்காக 17.4 பில்லியன், அதே போன்று பார்த்தோம் என்றால் இம்முறை புகையிரத சேவைக்கும் 76 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போக்குவரத்து துறை சார்ந்த மீண்டெழுகின்ற வகையிலான அந்த நிதி ஒதுக்கீடானது 34.8 பில்லியன் உள்ளடங்களாக வருகிறது. இப்படி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போன்று வருமான வழிகளினூடாக நாட்டு மக்களுக்கு தங்கு தடையின்றிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முன்மொழிவுகளை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். நான் உங்களிடம் கேட்பது, வடகிழக்கை பொறுத்தவரையிலே அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான நன்மைகளை இந்த பாதீட்டில் எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆமாம், இது நல்ல கேள்வி. என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களுடைய இருப்பிடத்தில் எவ்வாறு இந்த மாற்றங்கள், இந்த வரி முன்மொழிவுகள் இருக்கின்றது என்ற முறையில் பார்க்கும் பொழுது, வடகிழக்கை பார்க்கும் பொழுது வடகிழக்கு பல திட்டங்கள், சாதகமான திட்டங்கள் அமையப்பட்டுள்ளது. உதாரணமாக மட்டக்களப்பில் கிராண்ட் பாலம் திட்டம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் வவுனியா சாலை மேம்பாடு போன்ற உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. இது ஒரு வரவேற்கத்தக்கது. என்று சொன்னால் அந்த கிராமங்கள், அதாவது நகரத்தை நோக்கிய ஒரு பயணத்தை, அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் நகரத்தை நோக்கிய வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகவும் முக்கியமானது. ஆகவே அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் இனி நகரத்தை நோக்கி வரப்போகின்றது. நகரத்தை மாத்திரமல்லாமல் இனி ஏற்றுமதியை கூட நோக்கிய பயணமாக இருக்க போகிறது. ஆகவே இந்த 500 மில்லியன் ஒதுக்கீடு மிகவும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கது. அடுத்ததாக மீன்துறை பாதுகாப்பு மற்றும் துறைமுக அபிவிருத்திக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக இலங்கை நாலாபுரமும் கடலால் சூழப்பட்டது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் மீன்பிடி துறை மூலமாக அதிக வருமானம் ஈட்டுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகின்றது. அதை மாத்திரமல்லாது அவர்கள் தமது சுய முதலீடு மூலமாகத்தான் துறைமுகத்தை, அதாவது தமது அபிவிருத்தி வந்தார்கள். ஆகவே அதற்கு ஒரு முண்டு உதவி செய்யும் மூலமாக துறைமுகத்தை, அந்தந்த காங்கேசன் துறைமுகமாக இருக்கலாம் அல்லது திருகோணமலை போன்ற மற்றும் மட்டக்களப்பு போன்ற சிறிய பெரிய துறைமுகங்கள் அபிவிருத்திக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்குவதன் மூலமாக மீன்பிடி துறையை ஒரு புதிய வளர்ச்சி பாதையை நோக்கிய பயணமாக அமைக்க போகிறார்கள். மற்றும் அடிப்படை சுகாதாரம் மற்றும் வீடமைப்பு திட்டங்களுக்காக, அதாவது ஏற்கனவே புலம்பெயர்ந்து வேறு இடத்தில் இருப்பவர்களை தமது இடத்திலே குடி அமர்த்த வேண்டும் என்ற நோக்கிற்காக 1150 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இது மிகவும் முக்கியமான இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருப்பது. ஒரு இடத்தில் அவர்கள் சென்றால் சொன்னால் அவர்களுடைய வீடு கட்டுவதற்கு வீட்டுத்துறை சார்ந்த தொழில் வரப்போகின்றது. குடியேறுவதன் மூலமாக அந்த பொருளாதாரம் நகரத்தை மாத்திரம் சென்ட்ரிக் இல்லாமல் கிராமத்தையும் வளர்த்துவதன் மூலமாக முழு நாட்டையுமே ஒரு அபிவிருத்தியை நோக்கிய வளர்ச்சி அடைந்த தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் நான் கருதுகின்றேன். மற்றும் கல்விக்காக அந்த வடகிழக்கு பொதுவாகவே கல்வியில் ஒரு முன்தங்கிய இடமாகத்தான் பல தசாப்தங்களாக இருக்கின்றது. ஆனால் கடந்த சில ஒரு 10 வருஷத்தை பார்க்கும் பொழுது அந்த உச்ச நிலையை இல்லாத காரணத்தினால் கல்விக்கு ஊக்கங்களுக்காக மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக 50 மில்லியன் ஒதுக்கியுள்ளார்கள். இது மிகவும் ஒரு சிறந்த முறை. என்று சொன்னால் கல்விதான் நமது அழியாத செல்வம். ஆக அதை கூட அரசாங்கம் இனங்கண்டுள்ளார்கள். மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் மற்றும் பாலின சமநிலை திட்டங்கள் மற்றும் அதாவது ஸ்மார்ட் ஃபிஷிங் டெக்னாலஜி, அதாவது
மீனவர்களை நவீனமயமாக்கம் போன்ற பல திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றார். இதன் மூலமாக வடக்கு கிழக்கில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுடைய செயல்திறன் அதிகரித்து அவர்கள் கூட பொருளாதார செயலாற்றத்துக்கு, பொருளாதார செயல் திட்டங்களுக்கு அவர்களுடைய பங்களிப்பு வரப்போகின்றது. மற்றும் பாலின சமநிலை திட்டங்கள், அதாவது என்று சொன்னால் ஒரு வருங்காலத்தில் பெண் பிள்ளைகள் கூட தமது தொழிலை செய்யக்கூடிய தங்கு தடையின்றி பயம் இல்லாமல் செய்ய தன்மையும், அவர்கள் கூட பொருளாதாரத்தில் ஒரு பாரிய பங்களிப்பை செய்ய முடியும். அவர்கள் மூலமாக கூட நாங்கள் ஜிடிபியின் தன்மையை அதிகரிக்க முடியும் என்ற நிலையில் பாலின சமநிலை திட்டங்களாக அவர்களுக்கு கூட இந்த திட்டங்கள் ஒதுக்கி அவர்களை கூட நமது பொருளாதார நீர் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் முகமாக இது அமையப்பெற்றது. மற்றும் அந்த மீனவர்களுக்கு எவ்வளவுதான் வசதி செய்து கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தாலும் மீனவர்கள் ஒரு பழைய முறையில் தான் இந்த அதை கையாளுகின்றார்கள். ஆகவே இந்தியா அயலுள்ள நாடுகள் புதிய டெக்னாலஜியை பாவித்து மீன்பிடித்து போகின்றார்கள். அந்த பல குறைபாடுகள் இது. அதை கூட இனங்கண்டு ஸ்மார்ட் ஃபிஷிங் டெக்னாலஜியை வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்த முறையின் மூலமாக அந்த வடக்கு கிழக்குக்கு பல நன்மைகளை வழங்குவதன் மூலமாக வடக்கு கிழக்கு கிடைக்கக்கூடிய பாரிய திட்டங்கள் மூலமாக அந்தந்த வடக்கு கிழக்கும் நன்மையடைந்து பல தொழில் பெறப்போகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் பல ஏற்றுமதி துறை சார்ந்த மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த பல இடங்கள் கூட அதன் மூலமாக மீண்டும் கட்டியெழுப்பப்பட போகின்றது. இதன் மூலமாக பல அந்நிய செலாவணி வருமானங்களும் அதே நேரம் ஏற்றுமதி வருமானங்களும் ஏற்பட போகின்றது. வடக்கு கிழக்கில் உள்ள பாதிக்க முடியாத பல விவசாய நிலங்கள் கூட இப்பொழுது உள்வாங்கப்படுகின்றது. இதன் மூலமாக அரசாங்கத்தில் பழைய, அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முதல் எவ்வாறு தன்னிறைவு பெற்ற இலங்கையாக இருந்ததோ அதை நோக்கிய பயணமாக வடக்கு கிழக்கு பல நன்மைகளை பெற்றுள்ளது என்றே நான் கருதுகின்றேன். இதிலே இந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடமைப்பு பற்றி இம்முறை பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? நான் நினைக்கிறேன் ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் அளவு முன்மொழிவிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா சுவாமிநாதன் சர்மா அவர்களே? ஆமா நிச்சயம். அதைத்தான் குறித்து அடிப்படை, அதாவது வீடமைப்பு கட்ட திட்டங்களுக்காக 1150 மில்லியன் அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாக. இப்போ நாங்கள் அடுத்து விரைவாக மலையக பக்கம் நாங்கள் திரும்பினோம் என்று சொன்னால், இப்போ ஆங்கிலேயர்களுடைய காலத்திற்கு பின்பாக கைவிடப்பட்டிருக்கக்கூடிய வகையிலான ஒரு நகரமாக ஹட்டன் நகரம் இருக்கிறது. இதனை ஜனாதிபதி அவர்கள் அன்று தெரிவித்திருந்தார். ஹட்டன் நகரத்திலே ஒரு எரிபொருள் நிலையத்திற்கு நடுவாக, இல்லையென்றால் எரிபொருள் நிலையத்திற்கு ஊடாக பாதை செல்கின்ற நிலவரம் இருக்கிறது ஹட்டனில் என்று தெரிவித்திருந்தார். எனவே அந்த பகுதி உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, அந்த நகர அபிவிருத்திக்கு அவர் முன்மொழிவுகளை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பிலே இவ்வளவு காலமாக இந்த நிறுவனங்களுக்கு இந்த அதிகரிப்பை மேற்கொள்ள முடியவில்லையே இந்த நிறுவனங்களுக்கு என்கின்ற வகையிலே தன்னுடைய கவலையை உயரிய சபையிலே வெளியிட்ட ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கம் இப்பொழுது கொடுப்பனமாக 200 ரூபாவை கொடுப்பனமாக கொடுக்க இருக்கிறது. அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக ஜனவரியிலிருந்து இந்த தொகை என்பது 1750 ரூபாவாக வரப்போகிறது. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மலையக பங்களிப்பானது தொடர்ச்சியாக தங்குதடையின்றி அரசாங்கத்துக்கு வந்துகின்றது. தேயிலை ஏற்றுமதி மற்றும் அங்கு உள்ள விவசாய உற்பத்தி தான் முழு நாட்டுக்கும் இருக்கின்றது. உதாரணமாக சில பொருட்களுடைய பழங்களுடைய ஏற்றுமதி மூலமாக அரசாங்கம் தொடர்ச்சியாக அந்நிய செலாவணி வருமானத்தை உள்நாட்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த மலையகத்தின் பங்களிப்பானது தங்கு தடையின்றி இருக்கிறது. ஆகவே நாம் உண்மையாகவே மலையக மக்களுக்கும் மலையக உள்ளவர்களுக்கும் நாங்கள் நன்றி கடனை செலுத்த இந்த நேர்காணல் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் வாழ்வதென்றே மிகவும் கடினமானது. ஏனென்று சொன்னால் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த காலநிலை மற்ற பிரதேசங்கள் போன்று இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய செயலாட்டம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு வழங்கியுள்ளார்கள். ஆனால் அவர்கள் லயத்து சிறைகள் என்று கூட சொல்லலாம். அவர்களுடைய வீடு கூட ஒழுங்காக இல்லை. ஆனால் அரசாங்கம் அந்த முறைமையை இனங்கண்டு ஒவ்வொரு தேயிலை தொழிலாளர்களுக்குமான தமது பங்கு, நீங்கள் சொன்னது போன்று 1500 பேசிக்காக இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலமாக 200 ஒதுக்கி 1750 ரூபாய் என்ற ஒரு நாள் கூலியை கொடுத்துள்ளது உண்மையாக வரவேற்கத்தக்கது. என்று சொன்னால் அவர்கள் படுகின்ற கஷ்டம், அவர்கள் பொருளாதாரத்துக்கு செய்கின்ற பங்களிப்பானது ஒரு எண்ணிலே அடங்காத, அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத பங்களிப்பை அவர்கள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்திற்காக அந்த 500 மில்லியன் ரூபாயை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கது. இதன் மூலமாக
மூலமாக நாம் ஜனாதிபதிக்கு நன்றியை சொல்ல விரும்புகின்றேன். மற்றும் விவசாய கடன் உதவிக்காக அதாவது அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ஃபண்ட் அங்கே நாங்கள் பார்த்திருப்போம். நுவரெலியாவில் கேரட், கோவா மற்றும் அதுக்கு உரித்தான பழங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை ஊக்குவிக்கும் மூலமாக 800 மில்லியனை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இது மிகவும் முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கிறது. மற்றும் அங்கேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவு மையங்களுக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளார்கள். மற்றும் மிக முக்கியமாக அந்த மலைய பிரதேச சுகாதார பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே இந்த இதை இனங்கண்டு இதற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி அவர்களுடைய சுகாதாரத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு சிறந்த ஒரு தொழில் வினைத்திறனை பெற்றுக்கொள்வதற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளார்கள். மற்றும் அந்த மலையகத்தில் உள்ள கல்வியானது நான் கடந்த காலங்கள் பல பங்களிப்பு மலையக மக்கள், மலையக மாணவர்கள் பல சாதனைகளை செய்து வருகிறார்கள். ஆகவே அந்த சாதனைகளை ஒரு உலக சாதனையாக்கவும் அதாவது கண்டினியூவஸாக வழங்கக்கூடிய தன்மைக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் கல்வி ஊக்கங்களுக்காக, அதாவது ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில் கல்விக்கான மாணவர்களுக்கான பங்களிப்பு பயிற்சி போன்றதற்காக 2750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளார்கள். ஆகவே இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது மலைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் கல்வி மற்றும் சுகாதாரம் வாழ்க்கை தரம் பல வகையில் உயரப்போகின்றது. ஆகவே இந்த பட்ஜெட் முன்மொழிவது ஜனாதிபதி மலைய மக்களுக்கு பல வரப்பிரசாதங்களை ஏற்படுத்த போகின்றது என்று எனது கண்ணோட்டத்தில் நான் பார்க்கின்றேன். அதே போன்று இறுதியாக நாங்கள் ஓரிரு நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த வேளையிலே பட்டய கணக்காளரும் அதே போன்று வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, இந்த IT பூங்காக்கள் பற்றி ஜனாதிபதி அவர்கள் இந்த தன்னுடைய உரையிலே தெரிவித்திருந்தார். பல்வேறு IT பூங்காக்கள் இடைநடுவிலே கட்டப்பட்டு அதற்கு உரிமையாளர்கள் இல்லாமல் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். மாத்தறை போன்ற பகுதிகளிலே எல்லாம் அதனை முன்கொண்டு செல்வதற்கு இப்பொழுது 1500 மில்லியன் ரூபாய் முன்மொழிந்திருப்பதாக அன்றைய உரையிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று இதற்கு மேலதிகமாக இந்த பிராட்பேண்ட் இணையத்திற்கு அணுகக்கூடிய, அதாவது இணைய வாய்ப்பை அணுகக்கூடிய அந்த வவுச்சர்ஸ், அகலப்பட்டை என்று சொல்லக்கூடிய இந்த பிராட்பேண்ட் இன்டர்நெட் அந்த தொடர்பினை கஷ்ட பிரதேசங்களிலே குறைந்த வருமானம் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு பெறுவதற்கான வவுச்சர்ஸ் முறைமை, இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நல்ல முறை டிஜிட்டல் உலகத்தை நோக்கித்தான் போகின்றது. ஆகவே டிஜிட்டல் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்காக 3000 மில்லியன் ரூபாய் நீங்கள் சொன்னது போன்று அந்த திட்டங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. பெரிய ஒரு தொகையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த டிஜிட்டல் கட்டாயமாக செயல்பட வேண்டும். ஆக அந்த டிஜிட்டல் துறை, அரசாங்கத்துறை, தனியார் துறை போன்றவை மற்றும் அந்த டவர் செய்ய போவர்களுக்கு 5 வருட வரிச்சலுகை கூட முன்மொழியப்பட்டுள்ளது. இது அதாவது யார் இந்த டிஜிட்டல் ஏன்னு சொன்னால் இலங்கையானது BPO மூலமாகவும் மற்றும் டிஜிட்டல் முறை மூலமாக பாரிய வீட்டில் இருந்து, அதாவது ஒர்க் ஃப்ரம் எனிவேர் என்ற முறையில் பல முறையில் இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு பிரதேசமும் அந்த அனுகூலத்தை பெற முடியும் என்ற வரையில் இந்த டிஜிட்டல் முறையை உருவாக்கல. அது மாத்திரம் இல்லாமல் நான் குறிப்பிட வேண்டும், இந்த பால் உற்பத்தி மேம்பாட்டுக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் முக்கியமானது. என்ன சொன்னால், நாம் இந்த பால் உற்பத்திக்காக பாரிய அந்நிய செலாவணி இறக்குமதியை செலவு செய்கின்றோம். ஆகவே பால் உற்பத்தியில் நாடு தண்ணீர் அடைய வேண்டும் என்ற அரசாங்கம் கருதி ஜனாதிபதி 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளார். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த வரவு செலவு திட்டமானது மிகவும் மக்களை நோக்கிய, மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும் முகமாக ஜனாதிபதியால் முன்மொழியப்பட்டுள்ளது என்று நான் கருதுகின்றேன். இதுவும் மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கது என்று நான் கருதுகின்றேன். மிக்க நன்றி. அது AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள், பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகரும் இன்றைய நிகழ்ச்சியிலே தெரிவித்த கருத்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி இந்த நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தயாரிப்பு தொழில்நுட்பத்திலே உதவி இருந்தவர் லூகஸ் திருச்செல்வம். விடைபெறுவது சிவராஜா தக்கிஷன். வணக்கம் நேயர்களே.